வசனத்தை மாற்றாமல் பாடுறதுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் என்னுடைய பாட்டில் நிறைய பாடல்களை யார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடலுக்கு நான் எழுதியிருக்கிறேன். கிங் டேவிட்னு எழுதியிருக்கிறேன். கிங் டேவிட் வீடியோ போட்டுட்டு இந்த பாட்டை யார் எழுதுனான்னு போடுவாங்கல்ல, கம்போசர் லிரிசிஸ்ட்டு, அதில் லிரிக்ஸில் வந்து எங்கள் பேரை போடுறதுக்கே யோசிப்போம். ஏன்னா நாங்கள் வசனத்தை அப்படியே தான் பாடுறதுனால வசனத்தை யார் எழுதுனா, சங்கீதங்களை யார் எழுதுனா, தாவீதுராஜா தானே எழுதினாரு. அதனால தாவீதுராஜனே போட்டிருக்கிறோம் நிறைய பாடல்கள். இருதயம் தொய்யும் போதுன்னு ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு நான் எழுதலை, வசனத்துக்கு நான் ராகம் போட்டேன். நான் யோசித்தேன், சாமி கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒருவேளை தாவீது இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னா இப்படி பாடியிருப்பாரோ அப்படின்னு கேட்ட உடனே ராகத்தை பாடல அப்படியே இருதயத்தில் கொடுத்தேன். அப்படிதான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ராகத்தை போட்டார். ஆமாம், வசனத்தை அழகா சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி, ஆமென். மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். இது அப்படியே பாட போறோம். அப்படியே ஃபாலோ பண்ணி பாடுவீங்களா? அந்த கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். லாஸ்ட்ல பாடும்பொழுது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். என் எலும்புகளை மீனமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். என் எலும்புகளை மீனமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான கூட்டத்தை போலாக்குவார், வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை